ஒரு மாஸ்டர்ன்றவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை முழுமையாக ஆளுமைப்படுத்தியவர். த ஒன் ஹூ ஹஸ் மாஸ்டர்ட் ஹிம்செல்ஃப், த ஒன் ஹூ ஹஸ் மாஸ்டர்ட் பெயின், த ஒன் ஹூ ஹஸ் மாஸ்டர்ட் தி அல்டிமேட். அல்டிமேட் என்னன்றதை முழுதாக புரிந்து கொண்டு, அதை முழுதாக தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வந்தவர். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, இது விவேகானந்தர் கூட ஒரு முறை சொல்லியிருக்கார். எரும மாட்டுக்கு ஒரு கடவுள் இருந்ததுன்னா, எரும மாட்டை விட 10 மடங்கு பெருசாக தான் அதால் சிந்திக்க முடியும். இதே மாதிரி மனிதர்கள்னு வரும்போது நம்ம கடவுளை மனிதனுடைய ஒரு பெரிய ரூபமாக தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் எந்த புராணங்கள், இதிகாசங்கள், கிரீக் மித்தாலஜி எடுத்து பாருங்கள், ஓவர்சீஸில் எந்த மித்தாலஜி, எந்த கடவுள் சார்ந்த கதைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுள் சார்ந்த கதைகள் பார்த்தீங்கனாலே அவங்க ஒரு மனித ரூபம், ஆணாகவோ பெண்ணாகவோ. சில ரேர் கேசஸில் ஆணும் பெண்ணும் தாண்டி மிருகங்களும் சேர்ந்து நரசிம்ம அவதாரம் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களாக வரும். எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு இதுதான் புரியும். மனுஷனுக்குன்னு சில இயல்புகள் இருந்தாலும், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்றது புரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எனக்கு இவ்வளோ தான், எனக்கு இதை தாண்டி ஒன்று இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் மனுஷன் இருக்கான். ஒரு கடவுளை மனித ரூபத்தில் தான் பார்க்கணும். அது சிவன் நம்ம பார்த்தாலோ, முருகர்னு பார்த்தாலோ, விஷ்ணுன்னு பார்த்தாலோ, அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து, உருவத்தை கொடுத்து, அந்த உருவத்திற்குள் கடவுளை கட்டுப்படுத்திடும். ஆனால் அதே சீக்ரெட்டை தான் யூஸ் பண்ணி மாஸ்டர்ஸ் நம்மளுடைய உண்மை பயணத்திற்கு, அந்த சத் அப்படின்வாங்க, சத் பத், இல்லை அந்த உண்மையை தேடி போகக்கூடிய பாதை, அதில் நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு உண்மையான டூலாக மாஸ்டர்ஸ் வராங்க.